பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல தொலைக்காட்சியில சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். காரணம், எத்தனையோ அலைச்சல்கள் மத்தியிலும் தேவன் நேர்த்தியாய் செய்து வருகிறார். நாம திட்டமிடுறதோடு அவர் திட்டமிடுறது மிக தெளிவார். அதனாலதான் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் கூட சொன்னார். ஏன்னா அவர் சொல்றதை நாம கேட்டு நடந்தோம்னா ஒருபோதும் நம்முடைய கால்கள் சறுக்குவதில்லை, நாம ஒரு காரியத்தில் கூட தோல்வியை சந்திப்பதும் இல்லை. நான் உங்களோடு இந்த நாட்களிலே இயேசுவின் பிறப்பை குறித்து தான் பேசி வருகிறேன். கடந்த வாரம் முழுவதும் உங்களோடு பேசினேன். இயேசு ஏன் இந்த பூமியிலே அவதரிக்க வேண்டும், ஒரு மனிதனாக நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக ஏன் வர வேண்டும்? அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதாதா? ஏன்னா சாதாரண இன்றைக்கு பெரிய தொழிலதிபர்களாம் ஒரு வார்த்தை சொன்னாலே அங்கிருந்து நடக்குதே. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், நம்ம எல்லாம் படைத்தவர். ஒரு வார்த்தை சொன்னா போதாதா அப்படின்னு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று பல காரணங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு காரணத்தை உங்களுக்கு சொன்னேன். காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படி நியாய தீர்ப்புக்கு வந்தேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க வேதாகமத்தை எங்க இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை எல்லாரும் திருப்புவீங்களா? அப்படி திருப்புற வரைக்கும் பிறந்தா பிறந்தா மாணவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தா மாணவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தா 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 வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தா வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தா. தொழுவோம் தெரிந்தெடுத்தார் மதேவ தேவனே, பாட்டு தொழுவோம் தெரிந்தெடுத்தார் மதேவ தேவனே, மேன்மை வென்றுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாய் வளர்ந்தார், மேன்மை வென்றுத்தார் தாழ்மை தரித்தார் பாதியாகியாய் வளர்ந்தார், பாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் பாலவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார், புகழ் பாடிட பிறந்தார்.
இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயம் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயம் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவனாட்யம் வல்லன் பரநாபியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவனாட்யம் வல்லன் பரநாபியில் மகிழ்வோம். பரநாபியில் மகிழ்வோம். புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயம் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயம் சாற்றிடுவோம். மரணம் வந்தையும் நம்மை தாழ்த்தினதாம் நாமம் பெற்றார். மரணம் வந்தையும் நம்மை தாழ்த்தினதாம் நாமம் பெற்றார். நாமம் பெற்றார். வானவர் பூமி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் பூமி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு இயேசு பிறந்தார்னு செய்தி கேள்விப்பட்ட போல தூதர்களெல்லாம் தோன்றி பாடினாங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஏன்னா அதை பலர் பலவிதமாக பாடியிருக்காங்க. ஏன்னா அநேக நேரங்களில் நாம் இன்னைக்கு பாடுறோம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகட்டும் சொல்லி ஃபாதரும் பாடினார். அதே போல் பலரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த உன்னதத்திலிருந்து வந்த தேவனுக்கு நாமளும் பாடுறோம். உன்னதத்தின் தூதர்களை ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள்னு சொல்லி நாம் பாடுகிறோம். அந்த உன்னதத்தில் இருக்க வேண்டிய தேவன் ஏன் ஐயா இந்த பூமிக்கு மனிதனாக வர வேண்டும் என்று பல காரணங்களை வேதத்தில் நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், கற்றிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பிரசங்கித்தும் இருக்கலாம். ஏன்னா இயேசு என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அவர் எதுக்காக பிறந்தார் இந்த பூமியிலும் தெரியணும். எனக்கு கண்மாருடைய அவர் ஏன் பிறக்க வேண்டும், ஒரு வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா வேதம் சொல்றது யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஏன்னா அதனால தானே நம்ம பாடுறோம், ஆதாம் போதிங்க அபிரகாம் விசுவாசம் வைத்து, அபிரகாம் விசுவாசம் வைத்து அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அற்புதம் மீட்பர தற்பரணம் தாம் கண்ணர மன்னர தேவையாக சங்கீத 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 சோமன பாடவே இங்கித நம்ம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதி திருப்பத்தை அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார்.
பூரண கிருபை வாசனம் மேலோக ராஜாதி ராஜ சிம்மாசன மேலோக ராஜாதி ராஜ சிம்மாசன் என்னை மகிமை பிரதாபம் கண்டான் தாம் கண்ணர மன்னர தீர்த்தி தீமையாக திட சங்கீத எங்கித எங்கித நம் இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார். எல்லாம் பாடுறோம். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி வாசிக்கிறோம், அது தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் தான் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவ்வளவு அதிகாரம் உடையவர், வல்லமை உடையவர். ஏன்னா அவர் பிறக்கு முன்னாடி சொல்லப்பட்டது ஏசாயா 9:6 அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்தியத்தின் பிதா, சமாதானத்தின் பிரபு. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஏன் புல்லில் கிடக்கிறார்? எதுக்காக இந்த பூமிக்கு வரணும்? கடந்த வாரத்தில் சொன்னேன், காணாதவர்கள் என்றால் யார்? ஏன்னா அன்றைக்கு ஒரு மனிதன் உங்களுக்கு காட்டினேன், எலிசாவோட இருந்த வேலைக்காரன், கண்ணு இருக்கு, ஆனால் சூழ்நிலையை பார்த்தவன ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்வோன்னு புலம்பினத 2 ராஜாக்கள் 6:15 கேட்டீங்க. அவன் சொன்னான் நம்மளோட இருக்கிற அதிகம்பா அப்படி சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணான். அவருடைய கண்களை திறந்த போது தான் அவனுக்கு விளங்குச்சு நம்மோடு இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த வாரத்தில் உங்களோட பேச போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன இழந்திருக்கீங்களோ கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில் இழந்தது எல்லாம் மீட்டு கொடுப்பார். இழந்து போனதை தேடவும், அப்படி தேட மட்டுமல்ல ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். யார் சொன்ன வார்த்தை? எப்பவுமே ஒரு வசனத்தை வாசிங்கன்னா யார் சொன்னது? இயேசு சொன்னது. யார்கிட்ட சொன்னது? சகையிட்ட. சகைங்கிறது யாரு? சகையோ ஆயக்காரன் குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தார். சகையோ ஆயக்காரன் குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தார். ஓடி போய் காட்டத்தின் மரத்தில் ஏறினான், ஓடி போய் காட்டத்தின் மரத்தில் ஏறினான், இயேசுவை பார்ப்பதற்கு ஆசை கொண்டான். ஆயக்காரன் குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தார். தேடி ஓடி மரத்தில் ஏறினான், தன்னை பார்க்காமல் ஒழித்து கொண்டார். இயேசுவை பார்க்க வேண்டி ஓடி ஏறினான், தன்னை கிளையின் கீழே ஒழித்து கொண்டார். ஆயக்காரன் குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தார். சகையுங்கிறவன் குள்ளமான ஆள். சிலர்னை கூட கொள்ளத்தினால யோசிச்சிருப்பீங்க, நான் ரொம்ப குட்டையாக இருக்கேன். கவலைப்படாதீங்க, சகையை ரட்சித்த தேவன் உங்களையும் ரட்சிப்பார். இந்த சகையு என்கிறவன் இயேசு எப்படிப்பட்டவரோ அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இவன் யாருங்கிறத பார்க்கணும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், இந்த எரிகோவில் போகும்போது தான் ஒரு மனுஷன் இழந்திருந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது எந்த மனுஷனும் இதை பிரசங்கிக்காமல் இருந்தது கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது.
லூக்கா 18:35 பாருங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன், ஒரு பார்வை இழந்த மனிதன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை நல்ல கவனிங்க. இந்த பார்வை இழந்த மனிதன், ஏன்னா பிறக்கும் போதே பார்வை இழந்துட்டான். இன்னைக்கு உலகத்தில் குறைவுகளோடு பிறந்த அநேகர் சொல்றீங்க. இன்னைக்கு கூட காலையில் ஒரு அம்மா பேசுனீங்க, ஐயா நான் கால் இல்லாத பொண்ணியா. கவலைப்படாதீங்க, எதுக்கும் காரணம் உண்டு. வேளாங்கண்ணி ஆலயத்தை எப்படி உருவாச்சுங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 2 காலம் விளங்காத சப்பானியை கொண்டு தான் தேவன் அதை நிர்ணயித்தார். நாம் நினைக்கிறோம் ஒரு குறை வந்தோடனே ஒன்றுக்கு ஆக மாட்டோன்னு. ஐயா, என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக மாற்றுவார். இந்த நாட்களிலே அநேகர் இந்த குறைவில் பிறந்த போது காலிப்படுறீங்க. ஏன்னா சிலர் பிறக்கும் போதே குறையோடு இருக்கும், சிலர் பிறந்த பிறகு குறைகள் வந்துடுது, சிலர் போக்குவரத்துனால தங்களுடைய அங்கவீனங்கள் இழக்கிறாங்க. ஆனால் இங்கே வாசிக்கிற மனுஷன் பிறவியிலேருந்தே பார்வை இழந்தவர். தாயின் வயிற்றுலேருந்து தோன்றும் போதே பார்வை இழந்தணும். ஏன்னா சில பிள்ளைகளுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்கள்லாம் வந்துருச்சு. பொன் பிள்ளையாக இருந்தாலே உடனே கண்டுபிடிச்சி அது என்ன செய்யணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் ஸ்கேனுக்கு கூட சட்டம் மாட்டாங்க. இப்போ ஸ்கேன் பண்ணக்கூடாது, பண்ணி சொல்லக்கூடாது ரிசல்ட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் பெண் பிள்ளைனா உடனே அழிச்சிடுற காலம் இருந்துச்சு. பார்வோன் காலத்தில் ஆண் பிள்ளை அழிக்க சொன்னால் இப்போ பெண் பிள்ளைகள் அழிக்கிற காலமும் வந்துருச்சு. போகட்டும். ஏன்னா கண்பாரவர்களே, இவன் பிறக்கும் போதே முற்றிலும் பாவத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஜனங்களெல்லாம் அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. பெத்த தகப்பே இருந்தான். ஏன்னா அவனுடைய அப்பாவுடைய பேர் என்னன்னா தீமேயு என்பது அவனுடைய தகப்பனார் பெயர். இவன் பெயர் பர்திமேயு. இவன் என்ன பண்ணுறான், 2 கண்ணு இழந்து எரிகோவின் சாலையில், ஏன்னா எரிகோங்கிறது ஒரு நல்ல வியாபார ஸ்தலம், அநேகர் வந்து போகிற இடம், போய் உட்காந்து ஐயா எனக்கு இறக்கம் காட்டுங்க. இன்றைக்கும் கூட அது இருக்கத்தான் செய்யுது. கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா எந்த தொழிலும் இல்லை, ரோட்டில் தான் நிற்கிறாங்க. இவர்களும் ரட்சிக்கப்படணுயா, அதான் என் தாகம். இவங்களும் ஒரு நாள் வந்து இயேசு என்னை ரட்சித்தான், நான் ஆடி பாடுவேன்னு சந்தோஷப்படணும். இந்த உலக வாழ்க்கையில் பட்ட உபத்திரவத்தெல்லாம் தாண்டி இயேசுவோடு அவர்கள் இருக்கிற ஒரு பாக்கியத்தை பெறணும். பிறக்கும் போதே முழுவதும் பார்வை இழந்ததுனால பெற்றோர் தள்ளி விட்டுட்டாங்க, சொந்தக்காரனும் தள்ளி விட்டுட்டான். அவனுக்கு கடைசியில் இருந்த இடம் ரோடு தான். சாலையில் உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போ திடீர்னு கூட்டமாக ஜனங்கள் போனாங்க. ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம், என்னன்னைக்கு இவ்வளோ கூட்டம் போகுது, இது வரைக்கும் இப்படி போகல. சாதாரணமாக ஆட்கள் போவாங்க, நார்மலாக பீப்புள்ஸ் அங்கே இங்கே போயிட்டு வர்றது வழக்கம். இன்றைக்கி என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய கூட்டம் போகுது. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டபோது என்ன சொன்னா வாசிங்க, ஜனங்கள் இது என்ன, ஏன்னா இன்னைக்கு கண்ணுதிராவிட வழக்கம் பழக்கம் உண்டுன்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் மாட்டா என்னது அப்படிம்பாங்க. யாராவது நடக்கிற சத்தத்தை கேட்டால் யாருங்க அப்படிம்பாங்க. அடிக்கடி நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை தடவை நீங்கள் அங்கே நடந்தாலும் யாரும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்க முடியாது. பார்த்தீங்களா, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். பார்க்க முடியாதனால யாருன்னு சத்தம் கொடுத்தா தான் தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆகையினால ஜனங்கள் நடக்கிற சத்தம் வித்தியாசமாக தெரிஞ்ச உடனே இவன் கேட்டான், இது என்ன. ஏன்னா அவனுக்கு ஒரு தாகம், என்னமோ ஒரு காரணம் இருக்குது. சும்மா மக்கள் போக மாட்டாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் நடக்கிறது என்று அறிந்து கேட்டான், இது என்னன்னா. உடனே ஜனங்கள் சொல்றாங்க, பாருங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு ஐயா. இயேசு ஒவ்வொரு இடத்திலையும் நடந்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறார். அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நன்மை செய்கிறவராக, ஐயா வியாதியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராக, சாபங்களிலும் பாவங்களிலும் கிடக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்காக ஒவ்வொரு பகுதிக்கும் அவர் நடந்து சென்று ஊழியம் செய்து வந்த காலத்தில் நடந்த ஒரு காரியம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு.
இந்த பார்வை இழந்த மனிதனுக்கு சொல்லலை யாரும், இயேசு தெரியாது. அவங்க சொன்னாங்க இது என்ன அப்படின்னு தான் கேட்டான். கூட்டத்தை பார்த்துட்டு அப்சர்விங் கெப்பாசிட்டி, என்னமோ சத்தம் கேட்குது, இது என்ன, வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர், அவ்வளோதான் கேட்டான். அவங்க சொன்னாங்க நசரேயனாகிய இயேசு போகிறார். உடனே அவன் என்ன செய்தான், வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? அவனுக்குள்ள விசுவாசம். ஏன்னா என் வாழ்க்கையில் நம்ம யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது, யாருமே என்னை தேட மாட்டாங்க, ஒரே ஒருத்தரால் தான் முடியும்னு முழு நிச்சயமாய் நம்பினான். ஏன்னா எரேமியா சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் 17:7 மிக அழகா எழுதி வச்சிருக்கார். 17:7 கர்த்தர் மேல் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கர்த்தரை தன்னம்பிக்கை. நம்பிக்கை வேறு, தன்னம்பிக்கை வேறு. நம்பிக்கைங்கிறது எல்லாரும் நம்புறான், நானும் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்களே, எல்லா இடத்துக்கும் போறேன், இங்கேயும் போறேன், எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வராங்க. அதில் என்ன கடவுளை வித்தியாசம், அங்கே போய் பார்த்துட்டு வரேன். இவன் அப்படி இல்லை, பர்டிகுலராக குறிப்பிட்டு கூப்பிடுறான். எப்படி தெரியும்? யாராவது அவனுக்கு சொல்லியிருக்கணும், இயேசுன்னு ஒருத்தர் இந்த பூமியில் வந்திருக்காருப்பா, அவர் எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுக்கிறார், தீராத வியாதிகளை தீர்க்கிறார், உனக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். என்னைக்காவது எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கேள்வி வரும். ஏன்னா ரோமர் 10:17 படி, ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது? விசுவாசமும் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் இந்த பூமியில் அற்புதங்களை செய்கிறாராம். ஏன்னா அவர் அற்புதமானவராம். அவர் எங்கே போனாலும் சரி, 2 கண்ணு தெரியாமலை பார்க்க வைக்கிறாராம், நடக்க முடியாத நடக்க வைக்கிறாராம், ஐயோ வியாதியில் கிடக்கிறவனு எழுப்பி வைக்கிறாராம். நான் கேள்விப்பட்டேன்ப்பா, அவர் தான் இந்த இடத்துல போகிறாருன்னு முன்னாடி அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எப்போவோ சொன்னது உடனே அந்த மைண்டில் ரீகலெக்ட் ஆயிடுச்சு. நசரேயனாகிய இயேசு போகிறார், இவ்வளோதான் சொன்னாங்க. உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், தாவீதின் குமாரனே நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி கத்து. ஜனங்கள்லாம் குணமாகட்டும் யோசிச்சாங்களா, இல்லை விடுதலை வரட்டும் யோசிச்சாங்களா, அவர்கிட்ட போய் ஒரு அற்புதத்தை பெறட்டும் யோசிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி. அவ்வளோதான். இன்னைக்கு அதுதான், அன்னைக்கு அதுதான். பேசாத பேசாத, இவ்வளோதான். முன்னடப்பவர் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ தாவீதின் குமாரனே, ஏன்னா முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நாம கூப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம பாடுறோம், கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா, எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்று நிறைவேற்றுவா, எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு பதில் கொடுக்கிற தேவன் ஐயா. அவன் கூப்பிட்ட உடனே எல்லாரும் பதில் கொடுத்தாங்க. என்ன பதில் கொடுத்தாங்க? பேசாத, சத்தப்படாத, சத்தப்பட, அவ்வளோதான். ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அவன் நான் எனக்கு இருக்கிற குறை பார்வை. உடனே அவனை சொல்லிட்டார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இழந்து போன பார்வையை கொடுத்தவர் ஏன் உங்களுக்கு இழந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? இழந்து போன குடும்பத்தில் பொருளாதாரத்தை தரமாட்டாரா?
நம்பிக்கையோடு இந்த புது வருஷத்தில் அடியெடுத்து வைங்க. இந்த பழைய வருஷத்தில் இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவர். அதை விசுவாசிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த சபையை எப்போமாவது டைம் கிடச்சா வந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பார்க்குறது இருக்கட்டும் பிரதர், டிவியிலே பார்க்குறோம், இதுக்கு நாங்கள் செய்யணும் உதவின்னு நினச்சா எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும், அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் என்கிட்ட தனியாக கேளுங்க, அதற்கான காரியம் உண்டு சொல்லுகிறேன். உங்கள் பதில ஒருவேளை கன்வென்ஷன் வைக்கணும்னு சொன்னாலும் முதல்லையே சொல்லுங்கள், வந்து கட்டாயம் உங்களோடு பங்கு பெற காத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஐயா உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கான காரியங்கள் செய்ய, கட்டுமான பணிக்கோ கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்த தெய்வமே, அன்றைக்கு ஒரு மனிதன் 2 கண்ணை இழந்து கிடந்தான். எரிகோ பட்டணத்தின் சாலையில் கிடந்தான். கேட்பாரற்று ஒருவர் ஏன்னு கேட்க ஆள் இல்லாமல் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மறுபடியும் நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் வாழ்க்கையை மாற்றின தெய்வம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. யாத்திராம 20:24 படி யார் யார் உம்மை கூப்பிடுகிறார்களோ, யார் யார் கூக்குரலிட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.